நீதிபதிகள் உங்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். நீங்கள் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். எல்லா கட்சிகளையும் போலத்தான் நானும் அனுமதி கேட்டேன். எனக்கு போதுமான ஏற்பாடுகளை செய்யாமல், போதுமான பாதுகாப்பு வசதிகளை செய்யாமல், வேண்டுமென்றே இந்த அரசு உரிய பாதுகாப்புகளை செய்யாததனால் தான் இந்த உயிர் இழப்பு ஏற்பட்டது என்று சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டீங்க, இதோட என்ன 10 நாள் கழிச்சு தான் அடுத்த வீடியோவா? இந்த வீடியோவை வெளியிடலாமா வேணாமான்றதை தான் ஃபோர்ஸ் அரெஸ்ட் வீட்டில் உட்காந்துட்டு 4 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் நீங்க. அப்போ இந்த வீடியோ போடலாமா வேணாமான்றது கூட உங்களுக்கு 10 பேர் கொண்ட ஆலோசனை குழு உட்காந்து பேசணுமா உங்ககிட்ட? நான் கேட்கிறேன், உங்களுக்கு எதுக்கு சார் அரசியல் கட்சி? சீமாவணும்னு ஆசை இருக்குல்ல, அவ்வளவு எளிதா விட்டுருவாங்களா உங்கள சிஎம் ஆகிறதுக்கு? அப்ப சண்டை போடணும். நின்று கேரவனை விட்டு இறங்காம நீங்க சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நடக்காது. திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே டிசப்பாயின்மெண்ட் எனக்கு வீடியோ பார்த்துட்டு. என்னையா பேசுறாரு, ஏன் நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப நீங்க உங்க வாயால சொல்ல மாட்டீங்களா? ஆரம்பத்திலேருந்தே விஜய் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நேரடியா எதிரிகளை பேர சொல்றது இல்ல. விக்கிரவாண்டி மாநாட்டுல பாசிசம் பாயாசம், அதுக்கு அடுத்து ஒருத்தர் இருக்காரு சென்ட்ரல்ல அப்படின்றது. கடைசியா மதுரை மாநாட்டில் மோடி அவர்களுடைய பெயரை சொன்னார்னு நினைக்கிறேன் நான். அப்ப எவ்வளவு நாள் இந்த அது என்ன, இது என்ன சினிமாவா, குறியீடா? நீங்க குறியீடு வைப்பீங்க, நாங்க புரிஞ்சுக்கணுமா பாத்துக்கிட்டு? இன்ஸ்டன்ட் நடந்துருச்சு சார், நடக்க கூடாது நடந்துருச்சு, அதை எதிர்கொள்ளணும். நான் போய் சோகத்துல இருக்கேன் 4 நாளைக்கு அப்புறம் வரத எப்படி நீங்க சோகத்துல இருந்தீங்கன்னா இழ வீட்டுல இருக்கவன் எப்படி இருப்பா? அப்போ நாங்க செத்து ஒரு வழியா எங்களை யாரோ காப்பாத்தி உட்காரும் போது நீங்க வருவீங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆகணும் உங்களை, அப்படித்தானே?